தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சரின் மகள்கள் 2 பேர் தேர்தலில் போட்டி. முன்னாள் அமைச்சரின் மகள்கள் 2 பேர் தேர்தலில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது. அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் மகள்கள் 2 பேர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அரக்கோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளராக எழில் கரோலின் போட்டியிடுகிறார். இவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர். முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையின் மகள் ஆவார். இவர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். அதேபோன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் கேத்ரின் என்பவர் போட்டியிடுகிறார். இது தலித் எழில்மலை அவர்களுடைய 2வது மகள் ஆவார். வழக்கறிஞர் எழில் கரோலின் மற்றும் கேத்ரின் 2 பேரும் தலித் எழில்மலை அவர்களுடைய 2 மகள்கள் ஆவர். இவர்கள் 2 பேரும் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். தலித் எழில்மலை பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனர்களில் ஒருவர். அந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே அதன் பொதுச் செயலாளராக இருந்தார். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்று வாஜ்பாய் அமைச்சரவையில் ஓராண்டு கால மத்திய அமைச்சராக இருந்தார். பின்பு அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்த அவர் 2001ஆம் ஆண்டு திருச்சி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாக பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களுடைய மகள் எழில் கரோலின் மற்றும் கேத்ரின் இருவரும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகின்றனர்.